Hello everyone, I'm Naveen. Welcome to Nanoji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னோ ஒயிட் இந்த படத்தோட வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னோ ஒயிட் எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு ஃபேரிடெல் ஸ்டாரி. ஸோ இந்த கட்ட மனுஷங்களாம் இருப்பாங்களே, ஸோ அந்த ஸ்டாரி நிறைய பேருக்கு தெரியும். நான் சின்ன வயசில் வந்துட்டு இந்த ஃபேரிடெல் ஸ்டாரி, இந்த மாதிரி சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கற்பனையாக இருந்தால் கூட இன்னமும் நடந்த மாதிரியே ஒரு நாள் நடந்தால் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி மிஸ்ட்ரி, ஒரு மாதிரி மேஜிக்கலாக இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்டாரியே. ஸோ இதை வந்துட்டு லைஃப் ஆக்ஷன் மூவியில் வந்துட்டு விளையாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிண்ட்ரெல்லா, ஸோ இந்த படம் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வந்துட்டு லைஃப் ஆக்ஷன் மூவியாக வந்துட்டு விளையாக்கியிருந்தாங்க. ஸோ அதே அந்த வரிசையில் டிஸ்னி வந்துட்டு இப்போ ஸ்னோ ஒயிட் வந்துட்டு மூவி விளையாக்க போகிறாங்க. ஸோ இப்போது இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்னி D23 வந்துட்டு ஃபுல் அப்டேட்டாக விட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு அனிமேட்டட் மூவி, லைஃப் ஆக்ஷன் மூவி வந்துட்டு விளையாக்க போகிறேன்னு ஃபுல் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இன்டர்நெட்டே வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்னியோட மூவிஸ் பற்றி தான் வந்துட்டு பேச்சுவார்த்தையே ஓடிக்கிருக்கு. கண்டிப்பாக அதுக்கும் வந்துட்டு அதோட படத்தை பற்றி டீசர் ட்ரெய்லர் பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னோ ஒயிட்டோட ட்ரெய்லர் வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம் வாங்க. ஒன் மினிட் 18 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3, 2, 1 கோ. Disney invites you. So whistle while you work. Oh, okay. Mirror on the wall. Wonder Woman actor. The fairest one of all. ஓகே, March 2025. யா, பார்த்துட்டோம். ஓகே, எனக்கு அந்த கேரக்டரை நான் பார்த்தேன், சூரியகாரியா மந்திரவாரியா யாருன்னு தெரியலைங்க. நம்ம வண்டர் உமன் இருக்காங்களே, அந்த கேரக்டரை வந்து எடுத்து ப்ளே பண்ணாங்களே, அந்த ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவங்க பேர் எனக்கு சத்தியமாக நான் இல்லைங்க, சாரி. ஸோ கெஸ்டிங் வைஸ் வந்து ஸ்னோ ஒயிட்டை அந்த கெஸ்ட் பண்ணவங்க வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஹாலிவுட் மூவி அஃப்கோர்ஸ், அதுவும் டிஸ்னி விஎஃப்எக்ஸ் சொல்லவே தேவையில்லை. அந்த மான் வருது, அந்த கட்ட மனசங்க அதெல்லாம் சுற்றி இருக்கிறது, அந்த வீடு எல்லாமே வந்துட்டு என்ன சொல்லிடுதுங்க. டிஸ்னியோட விஎஃப்எக்ஸ்லாம் எவனும் அடிச்சிக்கவே முடியாது. இப்போ டிஸ்னி அதை அவங்க அனிமேட்டட் மூவியை எடுத்தாலும் இருக்கட்டும், லைஃப் ஆக்ஷன் மூவி எடுத்தாலும் இருக்கட்டும், டிஸ்னி. ஸோ டிஸ்னிலேருந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் அதோட விஎஃப்எக்ஸ் குறைய சொல்லிடுறதுக்கு பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. சரிங்களா, அவ்வளோ லைஃபாக இருக்கும். ஒரு அனிமேட்டட் மூவியே வந்துட்டு அதோட குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ பெட்டராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் அதோட விஎஃப்எக்ஸ், அந்த முயல் வருது, கட்ட மனசன் இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே எனக்கு அந்த கதையை ஒன்றும் சரியாக நான் இல்லை. பட் இந்த ஸ்னோ ஒயிட் கதையில் தான் வந்துட்டு இந்த பாய்சன் ஆப்பிள் இருக்கோங்க. ஸோ அது வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லரில் வந்து ஆகணும்னு நினச்சேன். அந்த பாய்சன் ஆப்பிள் அந்த ஷார்ட் சீன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ யா, கதை மேபி படத்துக்காக அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஆல்டர் பண்ணுறது உண்டு. ரைட்டிங் வேறு மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஃபேரிடெல் மூவி ஒரிஜினல் ஸ்னோ ஒயிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு ஸ்னோ ஒயிட்டோட ஃபேரிடெல் ஸ்டாரி வந்துட்டு ஃபேவரட்டாக இருக்கும், அவங்களாம் மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யா, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.